18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். உலகத்துல ஏகப்பட்ட விஷயம் நடக்குது, ஆனா பலது கவனத்துக்கு வர மாட்டேங்கி. என்ன பண்றது? அதனாலதான் தர்பார்ல எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கோ அதை பார்க்க போங்க. நிகழ்ச்சிக்குள்ள இப்ப சடக்குன்னு போவோம். இப்போ நாம நேரா செம சினிமாக்குள்ள போறோம். அங்க பாத்தீங்கன்னா வெனிசுலால எல்லாரும் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து சர்ரு 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 சர்ருன்னு வீசி எறிகிறாங்க. யோ, என்னத்துக்கு காசை போட்டு இப்படி எரியுதுன்னு கேட்டா, எங்க ஊர்ல பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போச்சு, இந்த பணமும் காகிதமும் ஒண்ணுதான், இதை வீட்டுக்குள்ள வச்சு பத்திரப்படுத்தினாங்க, என்ன பண்றது, எங்க நாடு இப்படி நாசமா போச்சுயா அப்படின்னு சர்ரு சர்ருன்னு எரிகிறாங்க. ஐயா, கொஞ்ச காலம் பொறுங்கனாலும் கேட்டவாடு இல்லையே. அதாவதுங்க, இப்ப எல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இது. முந்தையெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னா மணமகள் அழைப்புன்னு ஒன்று இருக்கு. அதுல பொண்ணு அப்படி தலையை குடிஞ்சுக்கிட்டு சின்ன ஒரு 150 பேர் புடைசூழ வருவாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே பைக்கில் ஏறி பந்தாவா டுப்பு 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 டுப்புன்னு வர்றதாயா எங்க ஸ்டைலுன்னு இங்க ஒரு மணப்பெண்ணு காட்டியிருக்காங்க. அப்படியே நேரம் கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். யார் தெரியுமா? இப்ப கட்சியிலிருந்து நீக்கினாங்கல்ல நம்ம செங்கோட்டன் ஐயா தான். என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் தான். அவர் ஒன்று நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. அவரு காலங்காலமா கட்சியில் இருக்கிற எண்ணெயை நீக்க முடியாதுங்கிற முதல்ல என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். என்னையே திமுகவுடைய பிடிஎம் இபிஎஸ் சொன்னா இவர் பண்ற உள்ளடி வேலையெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரா? நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை. நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிடீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்தை சொல்லுவோர் பிடீம் யார் என்பதை நாடு அறியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர்கள் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாச்சி எடப்பாடி அண்ணாச்சி சடக்குன்னு வராங்க. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி
ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியவா அவருக்கு தெரியணும். தெரியாதவரா? 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, தலைமையில பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்றார். இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையன் தான் வாயே திறக்க மாட்டேங்கார். இதுல இருந்தே தெரியுது இல்லையா யாரு பிடிஎம் அப்படின்னு கேட்காரலா யூபிஎஸ். சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பத்தி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவா நாங்க பேசுவோம். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசிக்கிறா? நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. இந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு, பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு. யாரோட போய் சேர்ந்து பண்றாரு? இதாங்க பிடிஎம்ங்கிறது. இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? அம்மா படம் இருக்குதா? தலைவர் படம் இருக்குதா? 2021 எலெக்ஷன்ல ஏன் தோத்துச்சு அதிமுக? இவர் இபிஎஸ் திமுகவுடைய பிடிஎம்மா இருந்தார்ல, அதனால தானே தோத்து போச்சு. இல்லைன்னா ஜெயிச்சிருக்கும்ரா அப்படின்னு ஒரு கொக்கியை தூக்கி போடுதார். திமுகவுக்கு பிடிஎம் பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பிடிஎம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் இது. பின்புலத்தில் யார் இருக்கா முன்புலத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலமும் பதவி வெறி தான் காரணம், வேற எதுவும் கிடையாது. நீக்குனதுதான் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது யார் தெரியுமா? நம்ம திண்டுக்கல் அண்ணாச்சி. அவருக்கு என்ன கஷ்டம்? நான் பெரியவன் அப்படி பார்த்தா இன்னைக்கு ராகுல் காந்தி சின்ன ஆளு, கார்கே இருக்காருல அவர் தலைவர், அவருக்கு 83 வயசு 85, அவர் கூட இருக்கிறாரு, இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே. ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை. நான் வெளியேறேன், திண்டுக்கல் சீனிவாசன் வெளியேறேன்னாக்கா எல்லாரும் வருத்தப்பட்டுருவாங்களா? அண்ணன் எப்போ போவோம், தின்ன எப்போ காலியாகன்னு பார்ப்போம். வருத்தப்பட மாட்டாங்க யாரும். நம்ம நடந்துக்கிற விதம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அப்பா ஐயாட்ட போய் ஐயா இந்த மாதிரி இருக்கே சட்ட சிக்கல் என்ன இருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினராக தொடர்றதுக்கான பிரச்சனை இதுவரை தரல, தந்தா பரிசீலிக்கிறோம். கட்சி வந்து நிக்கிட்டா சட்டமன்ற உறுப்பினர் பதவி போகிற மாதிரி அது சட்டமன்றத்தில் நீங்க அவங்க தரக்கூடிய பேப்பரை வச்சு நாங்க ஆய்வு செய்து அடுத்து பாருங்க, வேகம் விவேகம் கிடையாது. வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும். அப்படின்னா நிதானமா நீங்க போகணும். ஆனா தென்காசியில 2 பேரும் பைக்கில் வந்திருக்காங்க, டமேல் மோதிருக்காங்க. இந்த மோதுனா முந்தியெல்லாம் கீழே விழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. இப்போ பைக்கே தீ பிடிச்சி எரியுது. பாருங்க, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இந்த மீனெல்லாம் பிடிச்சி அப்படியே மசால் போட்டு தடவி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த மக்கள் மீன் வளர்க்குறதுக்கு அந்த குளத்தில் மீன் குஞ்செல்லாம் விட்டுருக்காங்க. தப்பி தவறி அதுக்குள்ளே ஒரு முதல குட்டியும் உள்ளே இருக்கும் போலுக்கு கவனிக்காமல் இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ 7 அடி நீளத்துக்கு வளர்ந்து பெருசாகி போச்சு. என்னடா நம்ம குளத்தில் இத்தாத்தண்டி மீனான்னு பார்த்தா அது முதல்ல. நல்ல வேலை யாரும் கொண்டே கையை விடலை. அப்புறமேட்டு வனத்துறையை கூப்பிட்டு அவங்க பிடிச்சி கொண்டு போயிருக்காங்க. அதனால குளத்துக்குள்ள இறங்கும் போது செக் பண்ணிட்டு இறங்குங்க.
தர்பாரில் பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருந்ததா? அதே மாதிரி தாங்க நாம் வழக்கமாக சொல்கிறதா. வண்டி ஓட்டும் போது இந்த ரோட்டுக்காட்டிலலாம் புழுதி மண் இந்த மழை வெஞ்சு நிறைய கிடக்கு. பார்த்து பதனமாக ஓட்டுங்க. ஹெல்மெட்டை கண்டிப்பாக போடுங்க. ஹெல்மெட்டு போட்டே பின்னாடி வந்து லாரி இடித்து பல்லாவரத்தில் ஒரு தம்பி இறந்துவோனா அப்படி. அதனால பார்த்து பதனமாக வண்டி ஓட்டுங்க. உசுறு முக்கியம். அடுத்த தர்பாரை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.